ஹலோ 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 கிரியா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டேன். ஹலோ ஹலோ கிரியா கிரியாவா அப்படின்னா என்னன்னு தெரில. சும்மா ஒரு ஆசைக்கு ஹலோ ஹலோ கிரியா அப்படின்ட்டு உங்கள் கேட்டேன். காலை வணக்கம் சொல்கிறேன். நேரத்தை தான் ரொம்ப சந்தோஷமாக்குறீங்க. இல்லை, இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே சரி, நான் அதே மூடில் வந்துக்கிறேன். இப்போ கடவுள்கிட்ட பேசலாமா, உங்கள்கிட்ட பேசிட்டு விஷ் பண்ணிட்டு கடவுள்கிட்ட பேசலாமா என்று ஒரு ஆசை வந்துச்சு. என்னன்னு பேசலான்னு பார்த்தா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். நானும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அப்படின்னு ஆரம்பின்னு சொல்லி கற்றுக்கிட்டாரு. சீசனில் யார்கிட்டயா சொல்லி கொடுத்துக்கிறாரு, எப்படி நீங்கள் ப்ரே பண்ணோம்னாக்கா இப்படி பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அதே மாதிரி தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லும்போது நோனோ அவரை ரொம்ப தூரம் வச்சுக்கூடாது, அவர் இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும். எங்கும் வியாபித்து இருக்கும் என் தந்தையே. பரலோகனாக்கா ரொம்ப தூரங்குது, ஒரு நான் கேட்கறது கூட அவர் காது கேட்காது போயிடும். எங்கும் வியாபித்து இருக்கும், எல்லா இடத்துல இருக்கிற கடவுளே அப்படின்னு சொல்லாமான்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் இன்னும் எங்கேயோ இருக்கிற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அவர் பிடிச்சிக்கணும்னு எண்ணில் இருக்கும் என் இறைவா அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு திருப்பம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆசை வந்துச்சு. அப்புறம் அது எப்படி எண்ணில் இருக்கும் இறைவான்னு சொல்கிறது அப்படின்னாக்கா, ஆமாம், இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நன்மை வாங்கிட்டு வந்தேன். அப்போ நன்மை கொடுக்கும்போது ஃபாதர் சர்ச்சில் ப்ரேயர் மாஸில் ஒரு முக்கியமான கட்டம் வருது. அப்போ அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு சீசனில் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை போட்டு இது என்னுடைய சரீரம், இது நான், இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இதை எப்போதும் என் ஞாபகமாக செய்யுங்க, நான் போயிட்டா கூட நீங்கள் டெய்லி என்னை நினைக்கணும்னாக்கா இதை நினச்சி இந்த ப்ரெட்டை சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி இது என்னுடைய சரீரம் அப்படின்னு அதை சாப்பிடுன்னு சொன்னார். அப்போது இந்த சர்ச்சில் அவர் கொடுக்கும்போது, நன்மை கொடுக்கும்போது மாஸ் டைமில் இது சேசுவின் சரீரம்ன்ட்டு அவர் வேறு சொன்னார் ஃபாதர். திஸ் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் சர்ச்சில் அதை நான் வாங்கிட்டு வந்தேன். அவர் சொன்னேன், ஸோ இது இயேசுவின் சரீரம் சொல்லிவிட்டு ஒரு கிண்ணத்துலேருந்து எடுத்து கொடுத்தாரு. அப்போ நானும் ஆமென், நீ சொல்கிறது கரெக்டு, சரி நான் ஒத்துக்கிறேன் சொல்லிவிட்டு நான் அதை வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இப்போ வந்தேன் இல்லையா, இப்போது அவரை நான் சர்ச்சில் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் இல்லையா மாஸில், ஜீசஸ் பாடி, த பாடி ஆஃப் கிரைஸ்ட், இது சரீரம் சொல்லி, இது சேசுவின் சரீரம், இது சேசுனாக்கா எல்லாம் காட், அவருடைய பாடி ஆஃப் த கிரைஸ்ட், பாடி ஆஃப் காட் சொல்லி கொடுத்தாங்கள. இப்போ அந்த பாடியை வாங்கினாட்டு பிறகு அவர் என்னுடைய ஹார்ட்டில், என்னுடைய உடம்புல இருக்கா தானே. அப்போ நான் சொல்கிறது கரெக்ட் தானே, எண்ணில் இருக்கும் இறைவா அப்படின்னு. சரி, இப்போ யாரும் என்னை பிரிக்க முடியாது. அதே போல் நான் உங்கள்கிட்ட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாம் சரௌண்டிங்கில் இருக்கிற தெய்வமே சொன்னால் ஓகே, பட் எண்ணில் இருக்கும் இறைவான்னு சொல்கிறேன், அது எப்படிப்பா? அப்போ எங்களெல்லாம் இல்லையானாக்கா, உங்களெல்லாம் இருக்காரு,
நான் வந்து சர்ச்சில் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு இது இயேசுவின் சரீரம்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த பாடியை இப்போ நான் சாப்பிட்டு வந்து தானே, அப்போ என்னுடைய ஹார்ட்டில் ஸ்டமக்கில் பாடியில் இருக்காது தானே. அதனால் நான் தைரியமாக சொல்வேன், என்னில் இருக்கும் இறைவா உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. பேசுவார் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. Let your kingdom come to earth. Your ராஜ்யம் வருக. அங்கே வர இது ராஜ்யம் வருக. இப்படி சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக ப்ரே பண்ணோம். பண்ணும்போது பரலோகம் பெருசு, பூலோகம் சின்னதுன்னு கூட நம்ம நினைக்கக்கூடாது. பூலோகமும் அவரால் படைக்கப்பட்டது. பூலோகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதில் நம்மளது பேஸ்கெட் ஆஃப் நம்மளது பேஸ்கெட். அது நமக்கு தேவைந்தெல்லாம் காட் நமக்காக ப்ரொவைட் பண்ணதெல்லாம் பேஸ்கெட்டில் இருக்குது. ஓகே, பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பூலோகத்திலும் உங்களுடைய பிளஸ்ஸிங் நீ பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே எப்படி நடக்குதோ அதே மாதிரி லெட் ஆக்டிவ் இன் த வேர்ல்டு பூமியில் நிலை இருப்பதாகன்னு சொல்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்புறம் கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட். எங்களது டெய்லி பிரெட்டு எங்களுக்கு கொடு அப்படின்ட்டு சும்மா சொல்லிட்டாங்க. அது எப்பயோ அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கேர்லெஸ் தந்துடுவார். கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட் டுடே. எங்களுடைய அனுதின உணவை இன்று எங்களுக்கு தாரோம். அப்படி அண்டர்லைன். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம். இப்போ அங்கே அவருக்கு ஒரு அண்டர்லைன் கொடுக்குறோம். என்னென்னு பாரு, தேவரே சர்வேஸ்வரா, ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு தாரோம். அவர்கிட்ட இன்றைக்கி சொல்லலாம், ஞாபகப்படுத்தலாம். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம். எங்கள் தின்மைகளே பொறுத்தோம். நான் தெரிஞ்சும் தெரியாதையும் நான் உமக்கு ஏதாவது உனக்கு மனசு நோகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சது கடவுளே. பாரு, எனக்கு யாருன்னா ட்ரபிள் கொடுத்தாக்கா நான் அவங்கள எப்படி எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் டேக் இட் ஈஸி. நான் சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி நான் உனக்கு விரோதமாக ஏதாவது மிஸ்டேக்ஸ், பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டா கூட எக்ஸ்கியூஸ் மீ. எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் தின்மைகளை மன்னித்தது காட். என் மேலே என் மீது கோபமாகிறாதையும் என் மீது இறுக்கமாயிரும். அப்புறம் எங்களை சோதனையில் விழவிடாதையும். எங்களுக்கு டெஸ்டெல்லாம் வைக்கிறச்சு, எங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் போடாதீங்க, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சோதனையில் விழவிடாதையும். சகல தின்மைகளிலும் ஆல் டைப் ஆஃப் ப்ராப்ளம், ட்ரபிள், சைத்தாந்து அட்டாக், அது இது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்துக்கின்னு கூட இருந்து குழி பறித்தாலும் அந்த பாடுமே. அந்த மாதிரி கூட எங்களை சோதனையில் விழவிடாதையும் சகல தின்மைகளில் இருந்தோம் எங்களை எஸ்கேப் பண்ணிட்டு சகல தின்மைகளில் எங்களை ரட்சித்துள்ளோம். எங்கள் சர்வேஸ்வரா, ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, கடவுளே, சகல தின்மையிலிருந்து எங்களை ரட்சித்துள்ளோம். ஓகே, இந்த நேம் ஆஃப் ஃபாதர் எஸ்பிஎலி தூயி சாந்தி. இது வந்து லாட்டினில் எப்படி சொல்லுவாங்க, நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், பிதா, அவர் ஃபாதர், பிதா, சுதன், ஜீசஸ், செகண்ட் பர்சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறேன் இல்லையா. அது வந்து லாட்டினில் இப்படி சொல்லுவாங்க. ஃபாதர் அவர் ஃபாதர் எஸ்பிஎலி தூயி சாந்தி ஆமேன் அப்படின்ட்டு.
இப்போ வந்து கோயிலேருந்து வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு மாதிரி உங்கள்கிட்ட ஜாலியாக விஷ் பண்ணிவிட்டு நான் ஃபாதர்கிட்ட கோயிலேருந்து வந்தோமே அதே மூடில் இருக்கிறேன். அப்போ ஜீசஸ் கிட்ட, லார்டு கிட்ட, காடு கிட்ட பேசலாமான்னு ஆசை வந்துச்சு. இப்போ இப்படியெல்லாம் சேர்த்து உங்கள் எதிரில் நான் பேசிட்டேன். ஓகே, நவ் ஐ எம் ஹாப்பி. இன்று முதல் இல்லை, நவ் ஆன்வர்ட்ஸ், இந்த ப்ரெசன்ட் இந்த டைம்லேருந்து ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. ஓகே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.